தங்கை அவள் இழப்பது கிடையாது. இன்னும் சிறிது சென்று பார்க்கின்றேன். என்னால் நடக்க முடியவில்லையே என்று பார்க்கிறேன். என் காலம் எல்லாம் இருக்கிறது. நன்றாக இருந்த குடும்பத்தை நல்ல காரணம் சேர்ந்து நாசம் செய்து விட்டாரே. என்னால் நடக்க முடியவில்லையே, என்ன செய்வேன்? ஐயோ, என்னால் முடியவில்லையே, நடக்க
உடைய பெயர் மாலாவா? இந்த காலத்தில் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் என்னால் நடக்க முடியவில்லை. தண்ணீர் தாகமாக இருந்தது. மயக்கலையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த மயக்கலில் இருக்கும் என்னை தண்ணீர் கொடுத்து காப்பாற்றிய வகையை உண்மைதான். நன்றாக இருந்த குடும்பத்தை என்னுடைய தங்கை கள்ளக்காரனும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பிரித்து நாசம் செய்து விட்டார். என்னுடைய தந்தை இறந்து விட்டார். அவளை தேடி வந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் நடக்க முடியவில்லை. ஆனால் மயக்கலிலே அமர்ந்து இருந்து விட்டு நல்ல நேரத்தில் வந்து தண்ணீர் கொடுத்து என்னை காப்பாற்றினேன். உண்மைதான். ஆமா, நானும் இந்த நாட்டு இளவரசன். நீங்கள் ஏழ்மைக்குடியில் பிறந்திருக்கின்றீர்கள். ஏழ்மைக்குடியில் பிறந்திருந்தாலும் தக்க நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றியதற்காக கைமாறாக அவனுடைய காதலிக்கிறேன். ஆமா, அப்படியா? உடைய தாய் தந்தை என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிறகு வெட்டி வேளாங்கி நகலாக பிறந்து இப்பொழுது இந்த நாட்டை பெயர் நடத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? அப்படியா? நான் இந்த நாட்டை இளவரசனாக இருந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்காக நான் காதலிக்கின்றேன். நாம் இருவரும் ஒருவரும் ஆக வேண்டும். பிறகு உடைய தாய் தந்தை சந்திக்கலாம். அவர்கள் சம்மதத்தோடு நாம் இருவரும் செய்து கொள்ளலாம். மாலாவா? உறவுக்கு தகுந்த பெயர் மாலா என்ற பெயர் வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய பெயர் தெரியுமா? மதன். ஆமா, இருந்தாலும் பெயர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கின்றது. ஆனால் உன்னை வந்திக்க வார்த்தை கிடையாது. புள்ளிமான் காலை துள்ளி ஓடுவதைப் போல கொள்ளையடையை கொட்டி ஓடும் இல்லையே. உன்னை மான் என்று சொன்னால் மானுக்கு விழுதல் தன்மை உண்டு. உன்னை மலர் என்று சொல்ல போனால் மலருக்கு வாடும் நிலையும் உண்டு. உன்னை தேர் என்று சொல்ல போனால் தேருக்கு நெகிழ்ந்த நிலை உண்டு. உன்னை மதி என்று சொல்ல போனால் மதி பாதி நாள்
உங்களுடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டும். அவரை பார்த்த பிறகு நம் இருவரும் திருமணம் ஆக வேண்டும். பிறகு இந்த நாட்டுக்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். அக்கா நான் மகளும் நாட்டுக்கு போன இன்னும் ஆளை காணலையே. மகளே மாலா தெம்ப வர ஆடல் பணம் வர நான் பொண்ணுகிற வர என்னாச்சு? காணுக்கு போனேன் வெறுப்பு போயினாயா? என்னாச்சு? என்ன மூச்சு வாங்குது? என்ன சமாச்சாரம்? ஆடி பாண்ட மூச்சு வாங்குது. ஏங்கியா போசுல பசியா போனேன் ஆடி படுறது சந்தோஷமா வரு. என்ன காரணம்? ஆமா நீ ஆடி கொண்டு பாடி கொண்டு ஏதோ குரல் வாசை மாறி கிடையாது. ஆட இருக்கு ஆட குழம்பு கேச்சு. ஏன் யாரு நம்ம பொண்ணு மூஞ்சி பார்த்து விடுறேன் நான். சமாரியா பாதி பேருக்கு போகுது. மூஞ்சி பார்த்து விடுறேன். முன்னாடி பொருள் சொல்ல கட்சி யாரு என்ன சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறந்து விட்டேன். என்ன தெரியுமா? பாடி பண்ணி அப்பாவுக்கு கஞ்சி எடுத்து கொண்டு வந்தேன். ஆமா அந்த நேரத்துல ஒரு ஆணவன் மயங்கி கிடந்தான். ஐயோ எவனோ ஒருத்த மயங்கி கண்ண விட்டு போயிடுச்சு. காலை கெட்டி போய்க்குது. எவன் மயங்கி பண்ணா செத்து போய் நம்மளுக்கு வந்து நீ பாட்டு நம்ம பார்த்து வச்சுற பாவமா தண்ணி வேண்டும் என்று தாகத்தோடு தவித்து கொண்டிருந்தார். அதனால அந்த கவச்ச வாய்க்கு தண்ணி குடுத்தியா? கஞ்சி குத்தி குடிக்கிட்டானுங்கிறியா? சரி கஞ்சி நான் பட்டியா கிடக்குறேன். நான் அவனை வரைட்டேன். அப்பா நான் சிறு வயதுல இருந்து எது கேட்டாலும் நீங்க கொடுத்தீங்க. வாங்கி எதுவுமே இல்லை என்று உரைத்ததில்லை. இருந்தா கொடுப்போமா? இல்ல அப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அந்த ஆணவனை பிடித்திருக்குதப்பா. ஐயோ 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 நம்ம மானம் போச்சு வர ஜோதியா ராஜா. எப்படி நடுத்தல நான் உலகத்தோம் நான் எப்படி போவேன்? கல போறியம்மா நல்லா இருக்கு. தெரியாதப்பா. அப்பா உன்னுடைய சம்மதம் இல்லாம எங்க திருமணம் நடக்க கூடாதுன்னு அவர் அழைச்சுன்னு வந்திருக்கிறேன்பா. என்னம்மா உன்னை என்ன பண்ண நான்? அப்பா அப்படியெல்லாம் எப்படி இதை பண்ண சம்மதத்தோட தான் எனக்கு திருமணம் நடக்கணும்பா. அப்படி கேட்டுன்னு செய்வேன். சரி எங்கிறான் ஆளு ஆளு வாட்டு சாட்டமாக்குறான்டா. ஐயா என்னை வாழ்த்து. கன்னடிக்காரன் நல்லா கிடையா? யாரு பண்ணி? நான் இந்த நாட்டு இளவரசன். பணக்கார குடும்பம், நம்ம ஏழ்மையான குடும்பம். அவங்க ஏழை தொட எட்டாதுமா. இவர் என்ன காட்டி மறைச்சு பார்த்து சொல்லுமா. எப்பா அண்ணாத்தா 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 இல்ல அனாதை என்பது அண்ணாதா ஒரு வார்த்தை. ஆமா தாய் தந்தை யாரும் கிடையாதா? எனக்கு தாய் தந்தை என்பது இல்லை. கூட பிறந்தவங்க யாரும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. என்னுடைய தங்கை ஒருவள் இருக்கின்றாள். அவளால் தான் எங்கள் குடும்பமே பிரிந்து. நல்ல புண்ணிய. ஐயோ அவளே எப்படின்னா நீ எப்படி பண்ணணும்? ஐயோ வாங்க நம்ம தெரியுமா? அவளால் தான் என் குடும்பமே பிரிந்தது. அவளை தேடிக்கொண்டு வந்தேன். வரும் நேரத்திலே என்னால் நடக்க முடியவில்லை. தாகம் அதிகமாக இருந்து மயக்க நிலையில இருந்தேன். அந்த மயக்க நிலையில இருக்கிற நேரத்தில் தாகத்துக்கு தண்ணி கொடுத்து என்னை காப்பாற்றது
அவன் அங்காளம்மா அங்காளம்மா இறங்கிட்ட குஞ்சு விட்டு கொடுவா அவளாண்ட குஞ்சு காட்ட கச்சிடுவா போய் காட்ட கச்சிடுவா வாயப்பா என் மொண்டாட்டி கொஞ்சம் வாயாடிப்பா நான் ரெண்டாம் காட்டம் எவ்வளோ குடும்பத்துக்கு தள்ளி வெட்டி மேய்ச்சி போறேன் காலம் அம்மாக்கு ஐயா. கோபம் இருந்தாலும் குணம் இருக்கு. அதனால வச்சு வச்சு கொட்ட துண்டு எம்மா தான் வச்சு கொட்டுறேன் எங்க ஏறி நீ மெல்லி சடங்கு அம்மா அது மட்டும் இல்ல, என்னுடைய உணவா அப்பாவை சேர்த்து சாப்பிடுவேன். ஓத்தா மெல்லி சாக்கறா அம்மா மெல்லி சாக்கறா இடம் மாறிடும் ஐயா நான் நினைக்கிறேன் நீங்க இருவரும் போட்டி போட்டு நீங்க என்ன சாப்பிடுறீங்க உன் பிள்ளைக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல பாரு எப்படி இருக்கு பாத்தா இது வினையும்பா வினையும் என்னது வேலையா ஊறப்பட்ட வினையும் உங்களுக்கு தெரியுமா இருக்கா எப்ப நாங்க சாப்பிட்டாலும் விட்டு ஆன்னு பார்க்கணும் அப்படியே நீங்க சாப்பிட போது போட்டா ரெண்டு கறி வச்சாங்க என் பக்கத்தா வந்துட்டோம் அப்ப என்ன ஏறும் அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் தாமா கொடுக்க வேண்டியதானே அது எனக்கு யாரு போடுவாங்க பார்த்தா தெரியுது நீங்க இருவரும் நீங்களே சாப்பிடுறீங்க அம்மா நிச்சயம் வேணா படம் கட்டிக்கமா அம்மா ஐயோ என்ன பார்க்கணும் ஒண்ணு பார்க்கறேன் ஒண்ணு பார்க்கறேன் இதை விட கொண்டுடு உன் மகளை வேணாப்பா நீ இரும்பிட்டாய் நாங்க இரும்பல விரும்பிட்டோம் நீ விரும்பிட்ட ஆமா ஏதோ கண்ணு கணக்கா கல்யாணம் செய்து பாக்குறேன் நான் எப்படி வச்சிருப்போம் அம்மா குழந்த தப்பா நினைக்காதம்மா கையை கொடுங்க ஓ நம்ம எப்பேற்பட்டவங்க ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க நம்ம கையில் கத்துது வசதி அவர் வசதியானவர் ஆமா. நம்ம கையில் கத்துது இதோ மாலை மாலை மட்டும்தான் மாலை மாற்றிக்கொள்ள சொல்லி ஐயோ ஐயோ ஒடியாப்பட்ட மரும்புல சம்பாதிச்சு மாலை போடுப்பான எங்க கழுத்துல போட்டியாப்பா ரெண்டு பேரும் கொட்டாய்க்க போடலாம் ஒடியாப்பட்ட மரும்புல பேச்சு வைக்கலாம் என்ன பண்ணுவாங்க இதுவரை நான் திருமண கல்யாணம் எனக்கு தெரியாது இளவரசருக்கு நான் என்ன செய்யுது அத்தான் கழுத்துல போடுப்பா வேலை பண்ணுமா முதலுக்கே மோசம்டா பாடி பாரு எப்பா எப்பா இந்த ஆடி மாசம் தள்ளுபடியா கண்ணும் பசும் ஓட்டிங்கோ என் பொண்டாட்டி மேல கை வைக்கிற பச்சா நீ கழுத்துல மாலை போட சொன்னேன் யோ இளவரசரே என் மகள் கத்திரி போடு அப்படி திருத்தமா கெட்டி அம்மா வயசான காலத்துல ஏதோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேத்து கொடுத்துரும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டா அப்ப எத்தனையா ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு அதே போதியா ஆஸ்திக்கு ஆண் மகன் ஆஸ்திக்கு பெண் குழந்தை அப்படியேப்பா அப்படியாகட்டும்பா. அவனுக்கு பச்சை மிளகா என் ராஜத்தே ஏன்னு சொல்லக்கூடாது இளவரசரே என் மகளுக்கு ஒண்ணு தெரியாது இதுதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது நான் பார்த்து கொள்ளுவேன் அதனால என் மகளுக்கு தெரியுமா அழுதான் என்ன முட்டின்னு வருது எனக்கு கண்ணில் அழ வேண்டாமா? ஏ ராஜா உன்னை பிரிவு சாமி அவன் கல்யாணம் சந்தோஷமா இருக்கான் நம்ம பார்த்து ரெண்டு பேரும் குளிக்கலாம் வா சொல்ல முடிந்தது ஆனால் இருந்தாலும் எனக்கு என் தங்கையை பார்க்க வேண்டும் ஒரு அரசுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அது என்ன நடக்கிறது பார்க்க வேண்டும் பிறகுதான் நமக்கு சந்தோஷம்
அண்ணி, சந்தோஷமாக இருக்கின்றோம் நீ நானும். எப்படி தெரியுமா? எனக்கு தெரியாம இருக்க வேண்டும். ஒருவர் நீ, ஒருவர் தாய். இவ்வளவு தேடி தங்கை பார்க்கவில்லையே. அதோ இருவர் ஆடிப்பாடி செல்கிறார்கள். அதனால் இருக்கலாம் பின்தொடர்ந்து பார்க்கின்றேன். இன்னும் சிறு தூரம் சென்றால் அவர்களை பார்த்து விடலாம். ஓசி கேட்கின்றேன். என்று செல்கின்றேன். பாவி, இவரோடு சேர்ந்து குடும்பத்தை பிரித்தாயே அதிகாரி. எப்போதாவது நான் சொல்லுவார்த்தை கேளுங்க அண்ணா. நம் தந்தை இறந்ததற்கு நான் காரணமாக அந்த பாலிய விஷம் கொடுத்தது யார்? அண்ணா, சதிகாரன் சூழ்ச்சி செய்து நம் தலையை கொண்டு விட்டான் அண்ணா. நம் நாட்டின் தளபதியாக என்ன தளபதியார் சூழ்ச்சி செய்தாரா? ஆமாண்ணா. ஆனால் அண்ணா, அவர் உண்மை என்று நம்பிவிட்டோமே. இவனுடைய தங்கையை கொலை செய்தவன் வந்தான். அப்படியா? அது எங்கே நம் தந்தைக்கு தெரிந்து அவருக்கு தண்டனை அளித்து விடுவார்கள் என்று பயந்து இப்பேற்பட்ட செயலை செய்தான். அண்ணா, தந்தை இறந்த பிறகு என்னை சாட்டியால் வேட்டையாடி என்ன இந்த உண்மையை அவன் வாயாலே உரைத்தவன் தான். இது அப்படியா? அவன் தந்திரக்காரன் சாகசமாக நடித்து எங்களை அனைவருமே மனதில் இடைப்படுத்தி விட்டார். ஆனால் மதி வழங்கி விட்டோம். இப்படி உடனே செல்ல வேண்டும். அவரை அண்ணா, அவன் உரைத்த வாக்கு உண்மையாக இருக்கிறது. மலை மீறி சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று சென்று என் உயிரை இவன் தான் காப்பாற்றினார். காப்பாற்றினருக்கு மனதை பறிகொடுத்து அவர் கூட வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாங்க. அவர் கூறிய வார்த்தை நம்பி பாசத்த மாறிக்கு முன்னால் இருந்திருப்பதை உத்தமரை காப்பாற்றினாரா? ஆமா, நீங்க வர காரணம் என்ன? நான் உன்னை தேடி வந்தேன். அப்படியா? ஆமா. மறுவழியிலே கால் அயற்சியாகிவிட்டது, தண்ணீர் தாகமாகிவிட்டது, என்னால் முடியவில்லை, மயக்க நிலையில் இருந்து விட்டேன் அம்மா. அப்படியா? அந்த நேரத்தில் இந்த நாட்டில் விரைவற்றி மகளாக பிறந்தவன் அவள் என்னை காப்பாற்றினார். காப்பாற்றிய பிறகு நாங்கள் இருவரும் ஒருவரும் ஆகிவிட்டோம். நாங்கள் இருவரும் என்னை காப்பாற்ற உடனே நான் என்ன செய்தேன்? என்ன செய்தீங்க? அவளை நான் காதலித்தேன். அப்படியா? அவள் என்னை காதலித்தார். பிறகு நாங்கள் இருவரும் என்ன செய்தோம்? அவருடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டும். அவரை சந்தித்து அவருடைய சம்பத்து பெற்ற பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அப்படியா? பிறகு அவருடைய தாய் தந்தையை சந்தித்தோம். சந்தித்த பிறகு அவர் மூலமாக ஆமா.
சொல்லுங்க. இந்த ரத்த கதையை உன் தாயை பார்த்து உரைக்கலாமே. அது மாறாக அண்ணா, இப்போதே அண்ணோட இல்லத்திற்கு சென்று அன்னையை பார்த்துவிட்டு உணவருந்திய பிறகு நாங்கள் வந்து கொண்டு சேர்ந்து போகலாம். அப்படியா? ஆமா, நாங்க அண்ணா நாங்க போகலாம். கவர்மெண்ட் சர்வன்ட் பழனி அவர்கள் மேற்கு வழியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பழனி ஐயா அவர்கள் பிரபு இவர்கள் இருவருமாக ஒன்று சேர்ந்து அவர்கள் தாயின் நினைவாக எங்களுடைய கம்பெனி நாடகமன்றத்திற்காக 200 ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அன்னார் அவர்களுக்கு எந்த ஒரு புரியமில்லாமல் செய்து சிறப்போடு வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டி பிரார்த்தித்து அவர் தாயின் நினைவாக ஒரு பாடலை பாடுகிறார். அம்மா Fatima
இந்த நாட்கள் என் மனதில் ஒரு ஆசை அது முதலத்தில் கேட்டு தீர்த்து கொள்ள வந்திருக்கின்றேன். ஆமா என்று முதல் இந்த அரவணையில் உங்களை பார்த்தேனா பார்த்தது முதல் உங்கள் மீது தடுத்ததன் ஆசை உங்களை கட்டி அணைக்க வேண்டும் ஒரு மொத்தத்தை தர வேண்டும் என்ன என்ன உரைக்கிறது நாட்டுக்கு மகாராணி இருந்தாலும் நீ ஒரு பெண் தானே. என்ன உரைக்கின்றாய் முடியாது எப்ப நாசை கிணங்கவில்லையோ முதல் கொண்டு நீ சுதந்திரமாக திரிவே கூடாது. அது மட்டும் கிடையாது. உன் கணவனுக்கு பாலியல் வசத்தை கொடுத்தது நான் தான். நீதானா? ஆமா. அட பாவி, அட சதிகாரா, அட மோசக்காரா, அட சண்டாளா. உன்னுடைய வார்த்தை கேட்டு என்னுடைய மகளை அடியடி அடித்து நாடு கடத்தினேன். என்னுடைய
என் வார்த்தை கேட்டுட்டாங்கடா நீ நல்லா இருப்பியா நல்லாவே இருக்க மாட்டேன் நீ நாசமா போவடா நான் சொன்ன உடனே போய் சரிவா நான் சொன்ன உடனே எப்படி போய் சரிவா இப்படி போய்ட்டு காவலர் ஏய் வரடா வா கரத்தில் விலகப்பட்டு ஆ பாதாள சிறுநடி கவலாடி வேண்டாடா என்ன வேண்டாம்டா என்ன அவனை பாய்ச்சிருக்கியா அவனை பாய்ச்சிருக்கியா ராஜமா நான் ஆட்டாளமா உள்ள உட்கார்ந்தேன் பாவி ஓட்ட விடு கவலை. காலத்தை கடத்தாது ஆ. இந்த நாட்டை நம்ம ஆள வேண்டாம் ஆ. அனைவரும் காணத்தில் கொடுத்தார்கள் இருப்பது எவ்வளவு மட்டும்தான் ஆ. பாதாள சிறுநடி வேண்டாம் வேண்டாம் வேண்டாடா என்ன இது இது வரையும் என் கணவர் தங்கை அழைத்து சென்றிருந்தார் எங்க சென்றிருக்கிறார் எனக்கு தெரியவில்லை எந்த பக்கம் போயிருக்கிறாருன்னு தெரியல. அண்ணா அங்கா அண்ணி பார்க்க வேண்டுமா ஆமா ஆமா அண்ணி இருக்காங்க அதான் பார். அண்ணி நல்லா இருக்கிறீங்களா? என் அண்ணன் அவர் தங்கச்சி நான். அப்படியா இவர்தான் என்னுடைய காதல் அப்படி என்றால் உங்க அண்ணம்மா ஆமாம்மா அண்ணா அம்மா வாழ்த்துக்கள் அண்ணா. என்னுடைய தங்கை தான் இருந்து விட்டாள் ஆனால் உன்னை நான் தங்கையாக ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா ஆமாம்மா சரி சரி அண்ணா நம்முடைய அரண்மனைக்கு போகலாம் அவரை புறப்பட போகலாம் ஏய், ஏடா அந்த காரணம் என்ன எல்லாரும் சேர்ந்து அம்மாவே ஆ. பாதாள சிறையில போட்டாங்க அப்படியா ஆ என்ன என்னுடைய தாய் பாதாளத்தில் நடத்திட்டார்களா ஆமாமா அடைத்தது யார் தளபதி யாருமா தலைமையாரு ஆமா. அவனை பார்க்கிறேன் நாறு மட்டங்கள் புறப்பட போகலாம் சேர்ந்து சிறையில் இருக்கக்கூடிய தாயை மீட்டு வாங்க மற்ற பாட்டுல போங்க இது பாருங்க, என்னுடைய தாய் சிறையில் இருக்கிறார்களா தாயை மீட்டு வருவதற்காக என் காதலரும் என் அண்ணனும் போயிருக்காங்க வாங்க. மாப்பிள்ளை கேட்க வேண்டும் அண்ணா. இப்போதாவது நான் யார் என்று புரிந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமா நாட்டு தளபதியார் தான் மகளே உன்னுடைய வார்த்தை கேட்டு அம்மா, உன்னை அடியடி நடித்து நீதிமன்றத்தில் சுந்தருக்கு ஆதரவாக பேசியதால் தான் இந்நிலை யார் தெரிகிறது யாருமா உன்னுடைய மருமகள் மருமகளே மகளே அண்ணனுடைய மனைவி அப்படியா மகனே மகனே, இந்த குழந்தையை பார்க்க போகிறேன் அண்ணன் சொல்றாங்க, என் அண்ணியை காக்காத மகன் ஏழு சொன்ன உடனே உங்க கொள்ளாட போயிருந்தீங்க மாமி கூப்பிட்டு மாமி பார்த்து என்னை பாருங்கள் யாரு அப்ப நானே நீதிமன்றத்தில் நீதி கேட்டு ஓடி வந்தேனே என்னுடைய தங்கைக்காக ஆமா ஓடா என்று உரத்தாயே இப்போது புரிந்து கொண்டாயா என்னடா வந்து பாவாடி இத்தனை காரணமான தலைமை தான் என்று புரியாமல் ஆனால் பட்ட பிறகுதான் புரிகிறது ஆமா அப்படி என்றால் நாட்டு தளபதியார் தளபதியார் சூழ்ச்சியாக நான் இவரை காதலிக்கிறேன். ஆமா சந்தோஷமா அந்த தலைமையார் சூழ்ச்சி செய்த காரணமாக ஆமா நம் குடும்பம் பிரிந்தது இப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் சிறையிலிருந்து வெளியேற்றி. இப்பொழுது அதற்கு காரணம் நாட்டு தளபதியார் வா போல இந்த நாட்டில் எதிர்க்கவோ வெல்லவோ கொல்லவோ எவருமே கிடையாது நானே மன்னன் நானே மந்திரி நானே தளபதி நீங்க எவர் வர்றாரு என்று பார்த்து தாண்டா யார் தளபதி யார் மன்னன் யார் ஐயா ஏய் நீங்க சாகல ஓ கட்டணம் முடிச்ச கேடு கட்டணம் அடடே மகாராணி. முடிச்சு மொத்தம் ஒண்ணு சேர்ந்து நாங்க சேவை மாறோம் ஏண்டா நாங்க செத்து கோடி கட்டு வாழ போய் என்ன கேட்ட பையா டேய்
நாம செத்து நீங்க போயிட்டு சரி, குடும்பம் மொத்தம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இந்த நாட்டு இடத்துல ஒப்படைத்து விட்டு ஆளுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். நீ என்ன செய்யற தெரியுமா? ஏடு டேய் யார்தான் ஓன் ஏடா டேய் எம்மா ஒரு வார்த்தை நாடு 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 நல்லா அடிக்கிறீங்க என்ன? நல்லா புடிச்சு அடிக்கிறீங்க. டேய் 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 டேய், டேய், டேய். அவள் என்னுடைய காதலி. ஆமா. ஏழைகள் பாராமல் என்ன? என்ன? மைத்துனா ஒரு வீட்டுல ஒரு வண்டி இருக்குது. ஆஹா. அப்பா ஓட்டாரு வச்சுக்கோ. ஆமா. கொஞ்ச நேரம் கால இல்லைன்னா புள்ள ஓட்டியா? கொஞ்ச நேரம் காலையா? டேய் இங்க வா. ஏண்டா எனக்கு வேலை நீ கொடுக்குறியா? ஏண்டா நான் இது வேலையை செய்யக்கூடியவன். உன்னை நம்பி இந்த குடும்பத்தை பிரித்து வேடிக்கை பார்த்தாயே. ஏய். டேய் நீ அறிவால இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் ஆயிருக்குமா? ஏண்டா சற்று யோசிக்காமல் இவ்வளவு தூரம் செஞ்சு வச்சுன. பாசத்துக்கு கட்டுப்பட்டு நல்லவர் என்று உன்னை நம்பினேன். ஆனால் இப்படி நய வகையாக மாறுவேன் என்று எனக்கு அதே தெரியாம போய்விட்டது. இப்ப புரிந்து கொண்டு ஆனால் உன்னை விடப்போவது கிடையாது. அனைத்தும் சரி செய்து விட்டு இப்பொழுது எனக்கு வேலை நீ கொடுக்கின்றாயா? நான் உனக்கு கொடுக்கின்ற வேலை. மச்சான், ஏனென்றால் இவன் என்ன தெரியுமா? டேய் அனைத்தும் பார்த்து அண்ணாவா போய் ஆங்கிரி வடக்கா. டேய் இவரா தெரியுதா யார் யாரு? அடடே. என் காதல ஆமா சுந்தர் சுந்தரி என்னுடைய தங்கைதான். ஏண்டா தங்கச்சி செத்தவன நீ செத்துட்டு இருப்பேன்னு பாத்துறேன். என்ன சாவலியா? யாரு? நீ. ஏய், உன்னை சாவடிக்க நான் எப்படி சாவேன்? எனக்கு என்று பிறந்தவர் அவர் அவருக்கு ஆமா. தலையத்துறதெல்லாம் பாக்கணும். வர்றாங்க சொல்றாங்க என்னையா? அப்படியே அடிச்சாங்க அடிச்சு நவுத்து ஏன்னா உள்ள போனா ஆமா. டேய், ஏன் தெரியுமா? என்னுடைய ஒரு தங்கைதான் இருந்து விட்டார். தனியாக ஏற்றுக்கொண்டேன் நான். ஆமா. எங்க அண்ணி ஏண்டா அனைவரும் பார்த்தார்கள் உனக்கு மோகம் தானா? ஞாபகம் தானா? ஒரு சந்தேகம் என்ன? இப்ப மகராவோட அக்கா தங்கச்சி பெரியமா பெரியப்பா ஏய், அதெல்லாம் இருந்தா நான் ஏன் வந்து இந்த இடத்துல நொட்டு போடுறேன்? ஏய், அக்கா தங்கச்சி இருந்தா நான் ஏன் இங்க வந்து நொட்டு போடுறேன்? அவன் புறாமத்தில் இல்லாம அப்படிதான் அடிப்பாங்க நான் என்ன பார்த்து சொல்லு அவன் புறாமத்தில் டேய், ஆமா. யார் அதை பண்ணி? இந்த குடும்பத்தையே கெடுத்து அம்மா, எனக்கு தவிர தூக்கம் வருதுப்பா. ஆனா ஒண்ணு, இவங்கெல்லாம் சரி அடிச்சாங்க, மனவதி அடிச்சா. நீ அடிச்சவன அதெல்லாம் சரியா போச்சு. யாரு கேளு என்ன கொடுமை கேளு என்ன கொடுமை? ஏன்னா என் தங்கச்சி கொடுக்குறேன் அவன் அது தெரியும். டேய், ஏழை என்று பாராமல் என்னை தங்கை நீ கற்பழித்து துடிக்க துடிக்க கொன்றவன் நீ. நான்தான். நீ வாழ தகுதியற்றவன். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் நான். அதான் போலீஸு போ. மகளே, ஆமாடா. ஆனா பொண்ணு கூட அழகா தாங்க என்ன பண்ணி மைத்துனா, உத்தவர் என்று என்னுடைய தங்கை உன்னை காதலித்தார். ஆமா. பிறகு குணம் மாறுது உனக்கு மாறக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதான் வாழ வேண்டும். அதான் சிறப்பு. அம்மா பிறகு அனுபவம் சேர்ந்து என்ன ஒரு வருத்தம் நன்மை தெரியாத ஒரு வருத்தம் தான் சேர்ந்தோம் கண்டிப்பா அப்படியே
மகளே இருவருமே சந்தோஷம். இப்பொழுது திரும்ப முடிந்து விட்டது. சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமா ஆடி பண்ணிட்டு அனைத்து ஏற்பாடு செய்கிறோம். சந்தோஷமாக இருந்து பாருங்கள். ஐயோ போடி பச்சை திரிக்கி இதுவரை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் புதியதோர் உதயம் எங்கள் ஆரணி சுமதி நாடக மன்றம் நடத்தி முடித்த கதையோ ஏழை தந்த சாபம். ஏழை தந்த சாபம், ஏழை தந்த சாபம் எனும் நாடகம் இக்காட்சியுடையது. எங்களுக்கு அன்போடு வாய்ப்பளித்த ராமசாமி, வள்ளியம்மாள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் ஆரணி சுமதி நாடக மன்றத்தால் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எங்கள் ஆரணி சுமதி நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரணி மாநகரம் நாடக அமைப்பாளர் சிவா அம்மு பார்த்திபன், என்னுடைய தங்கை சிவா அம்மு பார்த்திபன் அவரிடத்தில் சென்றால் எங்கள் சுமதி நாடக மன்றம் மட்டும் இல்லாமல் எத்தனையோ நாடக மன்றங்கள் இருக்கிறது. அத்தனை நாடக மன்றங்களும் எளிய முறையில் ஒப்பந்தம் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி. வடி வடிவி வடி வடிவி